வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஆளுநருக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு எல்லாவற்றுக்கும் வெளிப்படையான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நாங்கள் தான் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிறோம், அந்த கட்சியை அழிக்கிறோம், ஒவ்வொரு எம்எல்ஏவாக இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 எம்எல்ஏக்களை ஆல்ரெடி இழுத்துட்டோம், இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க கூடிய விரைவில். மொத்தமாக 25 எம்எல்ஏக்கள்ங்கிறது எங்கள் ப்ராஜெக்ட் டார்கெட். ஆப்ரேஷன் ஏடிஎம்கே இல்லாட்டா ஆப்ரேஷன் 2 லீப்ஸ்னு வச்சுக்கோங்க தலைப்பு. எங்களுடைய இந்த ஆப்ரேஷனுடைய டார்கெட்டுங்கிறது 25 எம்எல்ஏ. அதில் 6 தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 10 பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் 25 எம்எல்ஏக்கள். 25 எம்எல்ஏனா இவங்களுக்கு சீட் எவ்வளோ வந்துடும்? ஆல்ரெடி இவங்களுக்கு 107 சீட் இருக்குது. இப்போ 25னா அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாமே அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை தாண்டி வந்துடும். ஸோ அவங்க டார்கெட் இன்னும் 25 எம்எல்ஏக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் 4 பேரை நம்ப முடியாது. ஆல்ரெடி அவங்க சாய்குமார் வேணுமா, நாங்கள் வேணுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று காங்கிரஸ் கட்சியை ஃபுல்லாக வம்புழுத்து ராகுல் காந்தி டம்மி பீஸு, விஜய் தான் பிரதமர்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இவங்க தமிழ்நாட்டிலேருந்து அரசு அமைவதற்கே நம்ம தான் காரணம், பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு, மாணிக் தாக்கூரை வச்சு கூட்டணி கட்சியான திமுகவை அவமானப்படுத்தி உரண்டு இழுத்து அந்த கூட்டணியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, பேருக்கு கூட்டணி வச்சு விஜய் கட்சிக்கு விசில் அடித்து விஜய் கட்சிக்கு மறைமுகமாக வேலை பார்த்து எல்லாம் பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர். இதுக்கு பின்னணியில் செயல்பட்டவர் ராகுல் காந்தி. இந்த அளவுக்கு ராகுல் காந்தி செயல்பட்டு உங்களுக்கு 5 எம்எல்ஏக்களை உடனடியாக ஆதரவு தந்து, ஒரு மதச்சார்பற்ற முகத்தை தந்து, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்னு எல்லாரையும் வர வச்சு இவ்வளோ பெரிய வேலையை நாங்கள் பார்த்து இந்த கவர்மெண்ட்டை இன்னைக்கு முதலமைச்சர்னு ஒரு கொண்டு வந்தா, பிரதமர் விஜய் தான், ராகுல் காந்தி கிடையாதுன்னு ஓப்பனாக அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அமைச்சரவையிலேயே இப்படி அவங்க இப்போ பேசுகிறாங்க. அமைச்சரில் ஈடுபடுறோம், நாங்கள் இந்த ஆட்சியில் பங்கு பெறுகிறோம், அதிகாரத்தில் பங்கு தந்தார்கள், அதிகாரத்தில். இன்னைக்கு அதிகாரம் அதிகாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் மாணிக் தாக்கூர்னு சொல்லிட்டாரு, எங்களுடைய 5 சீட் இல்லைன்னா இதாயிரும், கொஞ்சம் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லேருந்து தான் வந்துரு, சும்மா 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 ரசிக மனநிலையில் பேசிகிட்டு இருக்காது, கொஞ்சமாவது அரசியல் பேசுங்கிற அளவுக்கு யார் சொல்லியிருக்கா? காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் வாடி 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 கைப்படாத சீடி என்று போய் ஸ்கூல்ல ஆடும்போது கூட இவங்களுக்கு இந்த உணர்வு வரல, கோபம் வரல. நம்மை போன்றவர்கள்லாம் எங்க கல்வி வளாகம்ங்கிறது ஒரு உயர்ந்த இடம், குழந்தைங்க படிக்கிற இடம், அதுல போய் ஆபாசமான சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க. கேட்டா விஜயோட பாட்டுங்கிறீங்க. விஜயோட பாட்டுங்கிறதுக்காண்டி ஆபாசமான பாட்டை போய் குழந்தைங்க மத்தியில ஒரு லேடிஸும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேஜ்லயோ பப்புலயோ ஏதோ டான்சிங் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி ஆபாசமான பாட்டு பாடி ஆடுவதற்குன்னு சில இடங்கள் இருக்கு. அங்க போய் கூட ஆடுங்க. அப்ப கூட ஒரு அமைச்சர் போய் ஆடுவது நாகரிகம் இல்லை. சரி, யாருக்கும் தெரியாம போய் ஆடுங்க. பள்ளிக்கூடங்களை குழந்தைங்க படிக்கிற இடத்துல ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்து இப்படி ஆடுறீங்களே, நம்மள மாதிரி ஆட்கள் தான் கேட்டோம். அப்ப கூட காங்கிரஸ் அதை கண்டிக்கல. அப்புறம் இங்க இந்த ரீல்ஸ் முகத்துல இவங்க என்னென்னமோ பேசுறது, திமுகவுக்கு எதிராக பேசுறது, ஆதாரம் இல்லாம பேசும்போது கூட காங்கிரஸ் அமைதியா தான் இருந்தது. ஆனால் இப்ப ரொம்ப வெளிப்படையா ஜென்மத்துக்கும் ராகுல் காந்தி பிரதமராக வாய்ப்பு இல்லை அப்படின்னு வட இந்தியாவில் ரீல்ஸ் போடுறாங்க. என்னன்னா, விஜய் தான் பிரதமர்னு வட இந்தியாவில் வழக்கம் போல இவங்க எப்படி ரீல்ஸுக்கு இன்ஃபுளுசர்ஸை வச்சு ரெடி பண்ணுவாங்க தெரியல, நல்ல பெரிய அமௌண்ட்டை இறக்கி வட இந்தியாவிலையும் அதை பண்றாங்க. அப்ப மோடி வெர்சஸ் விஜய் தான் நார்த்லயும் ஓடுது. அப்ப காங்கிரஸ் எங்கேயுமே சீன்ல இல்ல, ராகுல் காந்தி ஒரு பேசு பொருளாவே இல்லை. இதை செய்தது யாரு? திமுக கிடையாது. திமுக ராகுல் காந்தியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு, பிரதமர் வேட்பாளர்னுச்சு. யாருமே மதிக்கல. ஆனா ஸ்டாலின் அப்பயே சொன்னார், 2017 18லயே சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இப்ப போய் சேர்ந்து யாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களோ, எந்த திமுகவை தோக்கடிச்சுட்டு விஜயை கொண்டு வரணும்னு நினைச்சு தாங்கி பிடித்து இந்த அரசை கொண்டு வரார்களோ, அவங்க அடுத்த நிமிஷம் அவங்கள பார்த்து சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி டம்மி, எங்க விஜய் தான் பிரதமர் ஆவாருன்னு அமைச்சர்கள் மாறி மாறி பேசுறாங்க. முதலமைச்சர் விஜயும் அதை ரசிக்கிறார். இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நிலையில் காங்கிரஸும் போயிரும், 4 கம்யூனிஸ்டும் போயிட்டா 9 முஸ்லீம் லீக் இப்போ போறவாங்களான்னு எனக்கு தெரியல. முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தை பத்தி சொல்ல முடியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள்லையும் ரஜினிகாந்த் ஊடகங்களில் விடுதலை சிறுத்தை முகமாக கருத்தியல் ரீதியாக பேசி கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் இது என்னங்க, செங்கோட்டையன் 10 எம்எல்ஏ வராரு, 15 எம்எல்ஏ வரப்போறாங்கன்னு ஓப்பனா பேசுறாரு, இது ரொம்ப ஆபத்து, ரொம்ப மோசமான அரசா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே SS பாலாஜி போன்றவர்கள் ரொம்ப வெளிப்படையா விஜயை விமர்சிச்சிருக்காங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். ஷானவாஸ் போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. இப்ப அதே விடுதலை சிறுத்தைகளையும் ரஜினிகாந்த் என்பவர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்த உணர்வு உள்ளவர்கள் விஜய் கட்சியை ஏத்துக்கலைங்கிறதுக்கு ரஜினிகாந்துடைய பேச்சே ஒரு உதாரணமா இருக்கு. அப்ப இந்த நிலையில்
விடுதலை சிறுத்தைகள்லையும் விமர்சனம் வருது. இடதுசாரிகள் யாருமே ஏத்துக்கல. கனகராஜா இருக்கட்டும், மதுக்கூர் ராமலிங்கமா இருக்கட்டும், பாலபாரதியா இருக்கட்டும், முத்தரசனா இருக்கட்டும், யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலை வந்திருக்கு. இப்ப தலைமைச் செயலாளர் பிரச்சனை இல்லை, கட்சி தலைமையிடம் இருந்தே மாறுபடுறாங்க. அப்ப 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ காங்கிரஸ் எல்லாம் சேர்த்தா 9. விடுதலை சிறுத்தைகள் 2 வருவாங்களான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. முஸ்லீம் லீக்கை மட்டும் எனக்கு விட்டுருங்க, அவங்க 2 பேரை பற்றி எனக்கு தெரியல. பட் இவங்க 4 பேர் வருவதற்கான பிரச்சனை எனி டைம் கவிழ்த்து விடலாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க குதிரை பேரத்தை இன்னும் வெறிக்கொண்ட வேகமாக ஆக்குவதற்கான, டைனோசர் பேரமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையிலும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் விமர்சனம் செய்த அடுத்த நாள் 25 எம்எல்ஏக்களை அதிமுக வந்து நாங்கள் டோட்டலாக எடுத்துருவோம், அங்கே 47 இருக்காங்க, ஒரு 25ஆவது கன்ஃபார்மாக நாங்கள் எடுத்துருவோம்னு செங்கோட்டையன் சொல்றாருன்னா, இது என்ன? அந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்கா? காவல்துறை இருக்கா? சட்டமன்ற மாண்புகள் இருக்கா? ஆளுநர் அதிகாரம், அதாவது மக்கள் பெரும்பான்மையா இருந்த, பெரும்பான்மை ஆதரவு பெற்று வெற்றி பெற்ற போது ஸ்டாலினை அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க. ஸ்டாலின் வந்து மேஜிக் நம்பரோட முதலமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி 108 வாங்கிட்டு எதிர்கட்சியிட்ட இருந்து ஆட்களையோ எம்எல்ஏக்களையோ அவர் வாங்கல. அவர் மக்கள் ஆதரவு பெற்று ஜெயிச்சாரு. ஆனா மக்கள் ஆதரவு பெற்று ஜெயிச்ச ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினை குடைச்சல் கொடுத்தாங்க. ஆர்.என். ரவி மாதிரி ஆட்கள் குறைச்சல் கொடுத்தாங்க. மம்தா பானர்ஜிக்கு குறைச்சல் கொடுத்தாங்க. மம்தா பானர்ஜி மக்கள் ஆதரவு பெற்ற முதலமைச்சர். இங்க தெலுங்கானால மக்கள் ஆதரவு பெற்ற முதலமைச்சர், அவங்களுக்கு ஆளுநர் குடைச்சல் கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. மக்கள் ஆதரவே இல்லை, வெறும் 108 சீட்டு தான். வெறும் 108 சீட்டு, மேஜிக் நம்பர், பெரும்பான்மை வாங்கல இந்த விஜய் கவர்மெண்ட். ஆனா இந்த கவர்மெண்ட் குதிரை பேரா எல்லாம் நடக்குது. ஆளுநர் மாளிகை அமைதியா இருக்கு. தெரியல, ராஜ்பவனுக்கு மட்டும் இந்த மாதிரி மேட்டர்லாம் போகாது போல. இப்ப செங்கோட்டையன் பேசியிருக்காரு, 10 பேர் எங்கள்கிட்ட வர போறாங்கன்னு. ஆல்ரெடி விஜயபாஸ்கர், விஜய் எங்களை அப்ரோச் பண்ணாரு, நாங்க எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சோன்னு உளர்னாங்க. வைகோ என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு, எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க, நானே வந்து பிரச்சாரம் செய்யறேன்னு விஜய் சொன்னாருன்னாரு. அப்ப அங்க 2 எம்எல்ஏக்கு குதிரை பேரம் பேசியிருக்கு. விஜயபாஸ்கர் 2 எம்எல்ஏ குதிரை பேரம் பேசினது உறுதியாயிருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. கன்னியாகுமரியில ஆஸ்டின் எம்எல்ஏட்ட ராஜினாமா செய்ய சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. இது போக தாவேகா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதியை ராஜினாமா செய்ய வைப்பேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. ஓஎஸ் மணியன் போன்றவங்கள வாங்கல அப்படின்னு விஜயபாஸ்கர் தாவேகாவுக்கு அழைச்சதா ஓப்பனா பேசியாச்சு. இவ்வளவு வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் வந்தும் நான் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த முகாந்திரமும் இல்லாம நீங்க குதிரை பேரன்னு சொல்றாங்கன்னா பரவாயில்ல. இவ்வளவு வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் வந்த பிறகும், ஆளுநர் மாளிகையில் ஆர்.எஸ். பாரதி கொடுத்த பிறகும், அதிமுக இன்பதுரை அவர்கள் ராஜ்யசபா எம்பி பல முறை இதை சொன்ன பிறகும் அமைதியா இந்த கவர்மெண்ட் போகுது. உண்மையில் ஆளுநருக்கு அதிகாரம் என்பது எந்த மாதிரி நேரத்தில் வரும்? மேஜிக் நம்பர் இல்லாதப்ப யார் கவர்மெண்ட்னு தீர்மானிப்பவர் தான் ஆளுநர். குதிரை பேரம் நடந்தால் அதை தடுக்க வேண்டியவர் ஆளுநர். எதுக்கு ராஜினாமா எம்எல்ஏ செய்யறாங்கலாம் கேள்வி கேட்கணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆர்.எஸ். பாரதி கொடுத்துருக்குறாங்க. புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு கொடுத்தோ ஆளுநர் மாளிகையில கொடுத்தோ அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அதனால செங்கோட்டையன் 6 பேரை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நினைக்காதீங்க, அடுத்த 10 பேர் பர்ச்சேஸுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் முயற்சி செஞ்சு 25 பேர் டோட்டலா நாங்கள் அதிமுகல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னா எனக்கு இது புரியவே இல்லை. வெளிப்படையா 124 சீட்டு எம்எல்ஏ சீட்டை நாங்க கொண்டு வந்துருவோம். மக்கள் எங்களுக்கு கொடுத்தது 107 சீட்டு தான். ஆனா நாங்க ஒரு 123 124க்கு கொண்டு வர்றதா லட்சியம். இது யார் யார் அவமானப்படுத்துறது? சட்டமன்ற மாண்புகளை அவமானப்படுத்துறாங்க, ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துறாங்க, ஜனநாயக அமைப்பை அவமானப்படுத்துறாங்க, தேர்தலை அவமானப்படுத்துறாங்க, சட்டமன்ற உறுப்பினருங்கிற அந்த பொறுப்பை, அந்த அந்த கௌரவமான இடத்தை அவமானப்படுத்துறாங்க. இது எல்லாம் தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்க. ஆனா ராஜ்பவனுக்கு எதுவுமே கேட்பதில்லை. செங்கோட்டையன் அடுத்து ஓப்பனாவே பண்ணுவோங்கிறாரு. வைகோ வாக்குமூலம் கொடுத்தாரு, செங்கோட்டையன் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, விஜயபாஸ்கர் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இத்தனை பேர் ஓப்பனா எங்களை விஜய் கட்சி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. விஜய் கட்சியை சேர்ந்த செங்கோட்டையனும் நாங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ராஜினாமாவும் செய்யறாங்க. ஏன் ராஜினாமா செஞ்சீங்கன்னு கேட்டா எங்களை யாரும் அப்ரோச் பண்ணல, இது பண்ணல, நாங்களா விரும்பி பண்ணோம்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எத்தனை முறை இதை நம்ம சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசுறது? அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்ட ரீதியா பாருங்க. ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறான், அவன் எதுக்காக ராஜினாமா செய்யணும்? அவன் ராஜினாமா செய்வதனுடைய பலன் யாருக்கு கிடைக்க போகுது? தொங்கிக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட். இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு இல்லை, 108 நம்பர் 27 தான் இருக்கு. அப்ப இங்க ராஜினாமா செஞ்சா செய்ய ஃப்ளோர் டெஸ்ட்ல இவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். இப்ப பாருங்க, இப்ப 10 எம்எல்ஏ வர போறாங்களா, 6 எம்எல்ஏ குறைஞ்சிட்டாங்களா, 16. அப்ப 234ல 16 போச்சுன்னா என்ன ஆகும் நீங்க யோசித்து பாருங்க. ஃப்ளோர் டெஸ்ட் உங்களுக்கு குறைய 107 போதுமானதுங்க. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இப்ப 226 தான் இருக்காங்கன்னா இன்னும் 216 பேர் வந்துட்டாங்கன்னா
உங்களுக்கு இப்ப இருக்க 107 சீட்டே போதுமானது. இப்ப இருக்க 107 சீட்டே போதுமானது. இதை வச்சே மெயின்டைன் பண்ணிடலாம் அவங்க. இப்ப இருக்க 107 சீட்டே ஒரு முஸ்லீம் லீக் 2 அது இதுன்னு வச்சாலே போதும். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போனா கூட அவங்க குதிரை பேரம் செஞ்சு இழுத்தாங்கன்னா இதுலயே அவங்க இந்த ஆட்சியை ஓட்டிடலாம். ஃப்ளோர் டெஸ்ட் வந்தா உங்களுக்கு வந்து அவை பெரும்பான்மையா அறுதி பெரும்பான்மையான்னு பார்ப்பாங்க. அவை பெரும்பான்மைனா அவையில இப்ப 234 இல்லையே, எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி 216 சீட்டு தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 216 பேருக்கு இவங்க 108 கணக்கு போட்டு சரி பண்ணிடுவாங்க. இப்போ முஸ்லீம் லீக் அவங்கள தக்க வச்சாங்கன்னா எங்களுக்கு பெரும்பான்மை நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னு இவங்க இருக்க வைக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? ஓட்டு போட்ட மக்களை அவமானம். அம்பாசமுத்திரம், பெருந்துறை, ஈரோடு, மதுராந்தகம், உங்களுக்கு விராலிமலை எல்லாம் ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்தி அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில காலியாக்கி இதன் மூலமாக தொங்கிக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டை காப்பாத்தி இருக்கிறாங்க. அப்ப இவங்க ராஜினாமா செய்வது என்பது இந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்குது. அப்ப எங்களுக்கு ஆதரவு தர்ற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எங்களுக்கு வேணாம், நாங்க அதிமுக இருந்து ஆளை எடுத்துக்கிறோம்னு ஓப்பனா பண்றாங்க. இது எப்படி புரிந்து கொள்வது? அப்ப இது யாருக்கு சாதகம்? பாஜகவுக்கு சாதகம். பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எல்லாத்தையும் இந்த எம்எல்ஏக்கள் ஆதரிப்பாங்க. அதிமுக இருந்து விசிலுக்கு வந்துட்டாங்கன்னா விஜய் சொல்றதை கேட்டு ஆதரிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் எம்எல்ஏக்கள் நீ ஆதரிச்சா என்ன, ஆதரிக்காட்டி என்ன, காங்கிரஸ் எங்களுக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, தூக்கி போடு, வா எனக்கு 25 எம்எல்ஏ குதிரை பேர் மூலமா பண்ண, நீ திருப்பி நின்று விசிலுன்னு ஜெயிச்சா போதும், எங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு, நீ யாரும் எதுவும் சொல்ல வேணாம். பிஜேபி சொல்றாங்க, விஜய் செய்யறாரு, அமித்ஷா சொல்றாரு, விஜய் செய்யறாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுக்கான வேலை தான் நடக்குது. அதை ரொம்ப வெளிப்படையாவே செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறமும் இது பாஜகவை கொள்கை எதிரியாக கொண்ட அமைப்பு என்றும், இது வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடாத ஊழலற்ற அரசு என்றும் நம்புவார்களே. ஆனால் அவர்கள் விஜய் தம்பி தங்கைகளாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகளாக, அறிவார்ந்த பிள்ளைகளாக அப்படி இருக்கக்கூடாது. சட்டத்திற்கு உடன்பட்டு நம்ம நிக்கணும், அறத்தின் பால் நிக்கணும், நியாயத்தின் பக்கம் நிக்கணும்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களின் பக்கமே நான் விட்டுறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.